ஆர்சிபி கப் அடிக்கணும், கவலைப்படாதீங்க. ஆர்சிபி கப் அடிக்கும். தேங்க்யூப்பா. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சூப்பராக விளையாண்டாங்க. தலை தோனி தான் ஆடுறதை பார்க்க முடியல. ஏன் அவர் வரவே மாட்டாரு? என்ன எல்லாரும் சூப்பராக விளையாடுறாங்க. எல்லாரும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ருத்ராஜ், ரச்சின், சிவம் துபேலாம் செம்ம. அவங்க விளையாடுறதே ரொம்ப பிடிச்சிருந்தது. தலை தோனாங்க. உள்ள வந்து நம்ம டீம்ல பேட்டிங் பயங்கரமா பண்ணாங்களா, பவுலிங் நல்லா பண்ணாங்க? பவுலிங் செம்மையாக பண்ணாங்க. அதோட செம்மையாக யார் பண்ணாங்க ஃபீல்டிங்கு மோஸ்ட்டாக தேஷ்பாண்டே அவங்க விக்கெட்லாம் சூப்பராக இருந்தது. பத்திரனா தான் மிஸ் பண்ணோம். சரி, இப்போ இதே அளவில் இந்த பவரோட இந்த எனர்ஜியோட ஃபைனல் விளாண்டாங்கன்னா, ஃபைனல் போய் விளாண்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிடுவாங்க. உண்மையிலே தோல்வியே பண்ணியிருக்க பயமே. இப்போ வந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சாதான் வந்து நம்ம சென்னை ஃபைனல் போவாங்க. ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்க கண்டிப்பாக, 100%. தலை தோனி இருக்காரு, வேற என்ன இல்லை. வைபெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் டோனி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் விக்கெட்லாம் விழுந்துட்டு அவங்க வருவாங்கன்ட்டு. பட் வரலை. இட்ஸ் ஓகே, பட் ஃபைன். மேட்ச் வின் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இங்கே பாருங்க எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, கத்துறாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கேன். நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ இதை பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் டைம் ஆயிடுச்சு, நானும் வீட்டுக்கு போயிட்டேன். பட் நைஸ், சூப்பர், ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். பட் அதுதான் ராஜஸ்தான் அவ்வளோ சரியாக விளையாடல. பட் சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் சூப்பர். பேட்டிங்காக பவுலிங் நல்லா பண்ணாங்க. என்னது ஃபீல்டிங் சூப்பராக பண்ணாங்க ராஜஸ்தான். பட் நான் சிஎஸ்கே ஆல்வேஸ் பெஸ்ட் போத். யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? இந்த ஆப்வியஸாக தோனிக்கு தான். பார்த்தீங்களா? இது கொஞ்சம் அந்த பைட்ஸில் காமிச்சாங்க, நல்லா இருந்தது. வெக்கப்படுறாராமே ஸ்க்ரீனில் வந்து. ஆமாம், அந்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க அவங்களெல்லாம். நிறைய நாட்டி, ஆல்வேஸ் நாட்டி பாய். தேங்க்யூ. சூப்பராக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், சூப்பராக நடந்துச்சு. ஸோ எப்படி உள்ள நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. நாங்கள் கடைசி ஓவரில் அவுட் பண்ணுறதுக்காக வேண்டிக்கிட்டோம். ஆனால் அவர் அவுட் ஆகாமல் 4 அடிச்சு அவ்வளோ நேரம் சும்மா இருந்தார். அதுக்கடுத்தது 4 அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டாரு. நாங்கள் தோனியை பார்க்கணுன்னு ரொம்ப அவ்வளோ வேண்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் ஜடேஜா அவுட் ஆனதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க? ரொம்ப கத்தணும். அதாவது நாங்கள் கடவுளை வேண்டிட்டு அது ரிஸ்வி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். பார்த்தா அது ரிஸ்வி தான். ஏன் இப்படி இந்த ஒரு வஞ்சம்? ஏன் இந்த ஜடேஜா? வஞ்சம்லாம் இல்லை. கடைசி தோனி மேட்ச்சு. நாங்கள் இதுக்கடுத்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வருவோமான்னு தெரில. கடைசியாக தலைவரோட தரிசனம் பார்க்கலான்னு நினச்சிட்டோம். ஆனால் சரி, ஓகே, அது எங்களுக்கு அவ்வளோதான். பட் ஆனால் தரோலி என்ஜாய் தி மேட்ச். ஸ்க்ரீனில் வந்தாரா? அவர் வெக்கப்பட்டாராமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், போய் மறைஞ்சிக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் ரொம்ப ஆவலாக அவர் லேசாக தெரிஞ்சாலும் கத்தணும் அப்படின்னு இருந்தோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு த்ரோட்டெல்லாம் போகிற அளவுக்கு கத்தியாச்சு. எந்த ஊர்லேருந்து வந்து பார்க்க வரீங்க மேட்ச்? நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரோம். நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்க வரீங்க, அவரே உங்களை பார்க்க வர மாட்டாரு? அது நாங்கள் தான் அன்லக்கின்னு நினைக்கிறோம். நாங்கள் தான் அவரை பார்க்கல. ஸோ நாங்கள் தான் அன்லக்கி. அதாவது அவர் மேட்ச்க்கு வரணும், அவர் ஆடுறதை நாங்கள் பார்க்கணும், அவ்வளோதான் ஆசை. ஆனால் நடக்கல, பரவாயில்ல. அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி. எப்படி இருக்கு? நாங்கள் ஆர்சிபிக்கு வேண்டிக்கிறது என்னென்னா, ஆர்சிபி எங்களுக்காக வழி விடுங்க. நீங்கள் வரமாட்டீங்க, எங்களை வழி விடுங்க, நாங்களாவது வந்து ஜெயிச்சுக்கிறோம். அவ்வளோதான். கோலி நல்லா அடிக்கணும். கோலி செஞ்சுரி அடித்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கணும். அவ்வளோதான். இது என்ன டிஃபரெண்டாக இருக்குது? புகழ்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவங்களும் வருத்தப்படக்கூடாது, நாங்களும் வருத்தப்படக்கூடாது. அவ்வளோதான். டீலிங்காக போயிடணும். ஒரு மேட்ச் ரோஹித் செஞ்சுரி அடிச்சு நாங்கள் சிஎஸ்கே ஜெயிச்சிக்கலாம். அந்த மாதிரி கோலி செஞ்சுரி அடிச்சுட்டு நாங்கள் சிஎஸ்கே ஜெயிச்சுக்கிறோம். இல்லை, எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இன்றைக்கி விளையாண்டாங்க நம்ம சென்னை டீம்? டிஃப்ரெண்ட்னா அதிகமான ஷார்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. டிஃபெண்ட் தான். நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஷார்ட்ஸ் அடித்தாலே போய் அவுட் ஆகுறாங்களே, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனால் வந்து ஒரு ஈஸியான மேட்ச்னு சொல்லலாம். இவ்வளோ விறுவிறுக்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கோட எதுக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? யாருக்காக பார்க்க வந்தீங்க? பை பிளட் சிஎஸ்கே. நீங்கள் என் கையை வெட்டி பாருங்க, ரெட் கலரில் பிளட் இருக்காது, எல்லோ கலரில் தான் பிளட் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் சிஎஸ்கே வந்து பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா பிறந்ததே சென்னை. சின்ன வயசுலேருந்து பார்த்து என்விரான்மெண்டெல்லாம் சிஎஸ்கேக்கு அடாப்ட் ஆனதால சிஎஸ்கே தான். இன்னைக்கு விளையாண்ட மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்சில் விளையாண்டாங்கன்னா செமிஃபைனல் பண்ணணும். இதே மாதிரி பண்ணாலும் இதை விட நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா இந்த தடவை கூட ஜஸ்ட் பை லக் அட் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் ஜெயிச்சாங்களே. ஃபஸ்ட்டே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறது, 10 ஓவரில் கிளியர் பண்ணுறது அவங்க 18.2 தான் கிளியர் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் பெட்டராக ஆடணும். தோனியை பார்த்தீங்களா? வெக்கப்படுறீங்க? அவர் எதோ வெக்கப்பட்டாராமே? இல்லை, அவர் வெக்கப்பட்டாரோ இல்லையோ, ஆனால் நான் வெக்கப்பட்டேன். ரச்சினை பார்த்தாங்களே. யா, when everyone said Sachin, I said Rachin. யா, ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து ஆர்சிபியோட மேட்ச். நைஸ், நடக்கட்டும். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அதை பற்றி என்ன ஃபீலிங் இருக்குது? இப்போ பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். அதான் ஜெயிக்கும். தோனி வரும்னு ஒரு இது இருந்துச்சு, அது நம்பிக்கை நல்ல வேலை ஜெயிச்சிருச்சு. டார்கெட் கம்மியாக இருந்துச்சு. அதான் என்ன காரணம்? பேட்டிங்கா ஃபீல்டிங்கா?
பேட்டிங் தான் ஒரு இதுக்கு பஞ்ச் ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங்கில் நல்லா இது பண்ணிட்டாங்க அதனால நம்மளுக்கு டார்கெட் ஈஸியாக தான் இருந்துச்சு அடிக்க. சில டீமில் என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னை வந்து தோத்துரும், இந்த மேட்சோட வெளியே போயிடும், அதுக்கடுத்து பெருசாக வராது, இதில் கண்டிப்பாக கட்டாயமாக ஜெயிச்சாகணுன்றதான் கட்டாயம். ஸோ அடுத்து செமிஃபைனல் போகுமா? இப்போ விளாட்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் போகணும்னு ஒரு ஆசை. ஃபைனல் போகிற மாதிரி தான் விளையாடி இருக்காங்க. பட்டு கேகேஆரோட பெர்ஃபார்மன்ஸும் எஸ்ஆர்ஹெச் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான் அடுத்த மேட்ச் வந்து. பட்டு ஒரு அது தோனியால் நிறைய இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரில. பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் போக முடியும், ஈஸியாக இல்லை. இவங்க விளையாடுறத பார்த்தா நார்மலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரானரிலாம் கிடையாது. பட் இதே வந்து 20 ஓவரில் வந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா 9.5 ஓவர்லேயே வின் பண்ணான். இவங்க வந்து லாஸ்ட் ஓவரிலும் விளையாடுறாங்க. பட் நார்மல் ப்ளே தான், ரொம்ப அப்நார்மல் கிடையாது. எல்லோரும் தோனியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியே மேட்ச் போகுது. 2 பேருமே சுமாராக தான் விளையாடினாங்க. இப்போ இன்றைக்கி விளாண்ட மேட்ச்சில் எது நான் பெட்டராக இருந்துச்சு, பவுலிங்கா இல்லை பேட்டிங்கா? 2 பேரோட பவுலிங்கும் நல்லா இருந்தது என்ன கேட்டால். ஆமாம்மா, இவங்களும் நல்லா போட்டாங்க, அவங்களும் நல்லா போட்டாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ்லாம் இவங்க வின் பண்ணாங்க. யாரும் 6-4 நிறைய அடிக்கல, பேட்டிங்கே நல்லா இல்லை. ஒரு 6-4லாம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லை. தோனி அவர்களை பார்த்தீங்களா? தோனிலாம் பார்த்தோம், நல்லா நிறைய இடையிலலாம் வந்தார். அவர் காமிக்கும் போது எல்லாருமே வந்து அந்த முன்னாடி இருக்கிற விக்கெட்டு கூட அவுட் ஆகணும், அவர் வரணும்னு நினைக்கிறான். பட் எல்லாரும் நல்லா விளையாடணும் இல்லையா? மேட்ச்னா ஒரு டீம்னா எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும், அதுதான் பெஸ்ட்டு. நல்லா இருந்தது, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாரும் அது என்ன தோனி வருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், பட் கடைசி வரைக்கும் அவர் வரல. வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சாகணுன்ற கட்டாயத்தில் இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் வந்து நம்ம சென்னை டீமில் தெரிஞ்சிச்சா? நல்லா ஆடினாங்க, ப்ரெஷர் எதுவும் இருந்த மாதிரியே தெரியல. நாங்களும் வந்துட்டு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக போகும்னு நினச்சோம். பட் ஒன் சைடடாக இருந்துருச்சு, நல்லா இருந்துச்சு மேட்ச். பவுலிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ்? பவுலிங் எல்லா மேட்ச் விட இந்த மேட்ச் ரொம்ப பவுலிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மற்ற 10 மேட்ச் விட இந்த மேட்ச்சில் நல்லாவே பவுலிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஐ திங்க் சென்னை பேட்டிங் வந்து நினச்சிருந்தா ஒரு 10 ஓவர் 12 ஓவரில் வின் பண்ணிடலாம், வின் பண்ணியிருக்கலாம். பட் அப்போவும் கொஞ்சம் கைக்வாட் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஆடணும் அப்படின்ட்டு ஆடிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்த மேட்ச் ஃபைனல்லாம் வந்து சென்னை போவாங்களா? அதுக்கான ஒரு எனர்ஜியோட இருக்காங்களா சென்னை டீம்லாம்? போயிடுவாங்க கண்டிப்பாக. அடுத்த 2 மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாலே அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. தோனி கல்நெஞ்சக்காரர் அது லாஸ்ட்டாக இறங்கியிருக்கலாம், அது இறங்க முடிய இடம் தான். ஆனால் அவர் வேணும்னே இறங்கல, சும்மா இதிலே காட்டிங்களை வெறுப்பேற்றிட்டாங்க. ஈஸி மேட்ச் ஈஸி தான். இந்த லாஸ்ட் ஒரு 5 பால் இறங்கியிருக்கலாம். அப்போயும் அந்த இம்பாக்ட் பிளேயர், அவர் பேர் கூட தெரில, அவராக தேவையில்லை, இவர் தான் வருவாங்க. ஜடேஜா அவுட் ஆகி நாங்கள் கற்றுனோம், அப்பயும் வேஸ்ட் ஆகி போச்சு. ஜடேஜா அவுட் ஆனது சந்தோஷமாக கற்றுனீங்க? எல்லாரும் கற்றுனாங்க, ஸ்டேடியமாக கற்றுனுச்சு. தலை தோனி வருவார்னு கடைசியில் ஏமாத்திட்டாரு. அதில் 10 நிமிஷம் வேறு ஷேடோவிலே வேற ஆளும் நின்னாங்க. தோனி நினச்சி 10 நிமிஷம் கத்திட்டோம், பார்த்தா வேற ஆள் வந்துட்டார். டிசப்பாயின்மெண்ட் தான். பட் மேட்ச் வின்னு, ஃபைனல் இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா இப்போலாம் வந்து நீங்களாம் மேட்ச் ஜெயிக்கணுன்ற கேண்டிலாம் பார்க்கவே மாட்டீங்க, தோனி கேண்டே வரீங்க. இந்த வருஷம் லாஸ்ட்டில் இதுக்கப்புறம் இருக்க மாட்டார்ல, அவருக்காக தான் எல்லாமே. அதுக்கு இதுக்கப்புறம் மாற்றிக்க வேண்டியதான், இந்த ஒரு வருஷம் அவருக்காக முடிச்சிட வேண்டியதான். சூப்பர் தான் மேட்ச். மெயினாக வந்தது திருவாரூர்லேருந்து வந்துருக்கான், தோனி பக்கம் வந்தேன், பார்த்துட்டேன், அது ஹாப்பி, அவ்வளோதான் போதும். ஜூம் பண்ணி தான் பார்த்தோம், அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான், பட் பார்த்தாச்சு, ஹாப்பி தான். கேமராமேன் தான் ஹெல்ப் பண்ணாரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சிஎஸ்கே நல்லா ஆடினாங்க. ஃபஸ்ட்டு வந்து டென்ஷனாக போயிடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா ஆடினாங்க, நடுவில் ஸ்லோ ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து எல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக தோனி தான் வரல இன்றைக்கி, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் மேட்ச் போகிறேன். கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு, ஆனால் நான் தோனி தான் வரல கடைசியில். யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? நான் தோனிக்காக தான் வந்தேங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்காக அவர் வரமாட்டேங்கிறாரு? அது அவர் விக்கெட் போனால் தானே வரதுக்கு. ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்திருக்கலாம்ல? அதுதான், ஆனால் தெரியல. அவர் எல்லாரும் அவரை கல்நெஞ்சக்காரன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்ல முடியாது, அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா இந்த டைம் யாரும் ரிஸ்க் எடுக்காமல் போன மேட்ச் டக் அவுட்லலாம் பாதி பேர் போகவே இந்த கேம் நல்லா இருந்து பொறுமையாக ஆடி இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இதான் வந்து இந்த இயர் தான் வந்து கடைசி விட போகிறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவர் வருவாரான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த வருஷமாக வந்தால் நல்லாயிருக்கும். அவர் எப்படி இருந்தாலும் நல்லா தான் ஆடுறாரு, அடுத்த வருஷமாக வந்தால் நல்லா தான் இருக்கும். மேட்ச் உள்ள எப்படின்னா போச்சு? மேட்ச் வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க. எப்படின்னா வந்து லோ ஸ்கோர் மேட்ச்சு, 142 தான் வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா விளாட்னாங்க. கேக்அவுட் வந்து கேப்டன்ஷிப் இன்னிங்ஸ் ஆடினார், பொறுமையாக கடைசி வரையும் இருந்து மேட்ச் ஜெயிக்க வச்சார். நடுவில் தூபே வந்து 6 எல்லாம் அடித்தார். மேட்ச் நல்லா ஸ்மூத்தாக போச்சு, சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. தோனி வந்து ஃபீல்டிங்கில் பார்த்தோம், பேட்டிங்கில் பார்க்கல, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பட் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எதுக்காக மேட்ச் நீங்கள் வந்தீங்க சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு? சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு மேட்ச் ஃபேனோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. நார்மலாக டிவியில் பார்ப்போம், ஃபேனோடு பார்க்கும்போது அந்த வைப்பு நல்லாயிருக்கும், சத்தம் நல்லாயிருக்கும், விசில் சத்தம் கேட்கும். சென்னைக்கு ஒரு விசில் போட்டு சிஎஸ்கேக்குன்றாங்கல்ல, அது நேராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது.
ஓகே. இப்போ தோனியோட பேட்டிங்கில் வரல, மேபி ஜடேஜா வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம், ஆனால் வரல, ஏன் வரல? இல்லை, அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ரிஸ்விக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அந்த இம்பாக்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வரணும். அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எப்பயுமே தோனி வந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அடுத்து சிஎஸ்கேக்கு ஒரு டீம் வேணும். எப்படினாலும் சிஎஸ்கே வந்து அடுத்து தோனி வந்து அடுத்த வருஷம் எப்படின்றது தெரியாது. அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவரும் நல்லா விளையாண்டார் ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ இப்போ விளாண்ட சிஎஸ்கே டீமோட அந்த விஷயங்கள் ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா? இல்லை, இப்போதைக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப் 4ல் வந்திருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் 14 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் செமிக்கு குவாலிஃபை ஆக சான்சஸ் நிறையாவே இருக்குது. இன்னொரு மேட்ச் ஆனால் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இருக்க பொசிஷனில் ரன் ரேட்லேயும் நம்ம வந்து டாப் 4ல் இருப்போம். அதனால் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக செமி மேட்ச் நம்ம விளாடுவோம் சிஎஸ்கே வந்துட்டு. ஆல் த பெஸ்ட் சிஎஸ்கே. வைப் சொல்கிற மாதிரி இல்லை தலை, எல்லாம் அங்கே இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ உள்ளக்க வந்து நம்ம சென்னை டீமில் எப்படி விளாண்டாங்க? ஃபீல்டிங் ஆக்சுவலாக இது வந்து சென்னை பிச்சு அந்த எப்பயுமே அந்த இதுதான் இப்போ இருந்துச்சு. ஓகேவா, அந்த ஸ்லோ பிச் மாரி ஆகிட்டாங்க. ஹை ஸ்கோர் இது கிடையாது, இது லோ ஸ்கோர் தான். ஆனால் அந்த லோ ஸ்கோர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. 6 துபே எப்பயும் போல் அவரோட நார்மலான ஆட்டம். ஆனால் என்ன ஒன்று 20 ரன் இருக்கும்போது ரிஸ்வி இறக்கி விட்டாங்க. அது வந்து தப்பான மூணு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தலை இறங்கியிருக்கணும். ஆட்டமே இப்போ வரவங்களோட முகத்தில் இன்னும் பயங்கரமான அந்த சிரிப்பு இருந்திருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதுக்காக இங்கே மேட்ச் பார்க்க வந்தீங்க? ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு தலை, செகண்டு நம்ம எப்பயும் போல் சிஎஸ்கே மேட்ச்னால பிடிக்கும். ஆனால் தலை என்ட்ரியாக தான் இங்கே வந்தது, இல்லைனா டிவிலே நான் பார்த்துருப்போம். எந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கீங்க? நான் வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க? பாண்டிச்சேரிலேருந்து இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பாண்டிச்சேரிலேருந்து இங்கே வந்து நீங்கள் யாருக்காக தோனி கண்டி வந்திருக்கீங்க? ஓகே, ஆமாம். ஆக்சுவலாக 20 ரன் இருக்கும்போது அவரு தான் இறங்கி இருக்கணும். அதுதான் கரெக்டான மூவ். என்னத்தான் பண்ணிட்டாங்கன்னு தெரில. இதில் என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் கிளம்பும் போது வீட்டுக்கு போது 12-1 ஆகிடும். இன்னொரு 5-6 மணி நேரம் ஆயிரும். கண்டிப்பாக. ஐயோ, இதுக்காக எவ்வளோ செலவு பண்ண வந்தோம் தெரியுமா? டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிக்கெட் 3000 டிக்கெட் 4000 5000 வாங்கணும். அவரை ஸ்க்ரீனில் காட்டும்போது அவ்வளோ வைப்புங்க. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு காது ஒரு மாதிரி உருன்னு கேட்குது இன்னும். அப்படியே இப்போ வெளியில் வந்தவொடனே தான் ஓரளவுக்கு ஏதோ நார்மலாக சத்தம் கேட்குது. எனக்கு விசில் சவுண்டும் மற்ற அங்கே கத்துற சவுண்டு மட்டும் கேட்டுக்கினே இருந்தது, வேறு எதுவுமே கேட்கல. இங்கே வந்தவொடனே ஓகே சூப்பர் அடிச்சு நம்ம பிளே பேக் உள்ளே போய்ட்டேன்னு வச்சுக்கலாம். நம்ம தான் வாங்கின்னு போயினே இருக்கிறோம். 7க்கு அப்புறம் 6 6 ஷூ தான். தோனிக்காக வந்தோம். ஆனால் தெளிவாக சொல்லுங்கள், மேட்ச் கண்டியா தோனி கண்டியா? தோனிக்காக ஃபஸ்ட்டு மேட்ச் வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த கிரவுண்டில் தோனி விளையாடவே இல்லை, இப்படிலாம் இல்லை. பார்க்குறதே பெரிய விஷயம். ஆமாம், வந்தாவே போதும். அவருக்கும் ஏற்கனவே வேறு அடிபட்டிருக்கு. அவரும் ஓடணும், அடிக்கணும். ஃபேன்ஸுக்காக தான் இந்த வருஷமும் விளையாடுறாரு. அதனால் கொஞ்சம் பார்த்தாவே போதும், அவ்வளோதான். கிரவுண்டில் நின்ட்டார்ல, அதுவே பார்த்தா கீப்பிங் பண்ணதே நாங்கள் பார்த்தாச்சு. பேட்டிங் வரலன்னு ஒரு இதுதான், பட் ஆனால் அவரை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் நல்லா ஆடினாங்க. எல்லாருமே ருத்ராஜ் கைக்வாட் ஆடினாரு, அவர் தான் கேப்டன். சூப்பர் உண்மையாகவே இன்னைக்கு எல்லாருமே சூப்பராக. இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஃபைனலில் ஜெயிக்க முடியுமா? கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியும். கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான் கப் அடிக்கும். எப்படி சொல்கிறீங்க? சிஎஸ்கே தான் கப் அடிக்கும். தலை தோனி அடிச்சு கொடுப்பாரு. அடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போவார். இப்போ 100 சம்திங்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். இதுக்கு முன்னாடி எப்படியா தெரியல, பவுலிங்னாலண்ணா நாங்கள் கரெக்டாக பவுலிங் போட்டதுனால கம்மியான ஸ்கோர் போச்சு. பவுலிங்னால டாப்ல இருக்கிற ராஜஸ்தானே இலக்கியாச்சு. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்த மேட்ச் நம்ம தான். கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான். கன்ஃபார்ம். யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? தோனி. பார்த்தீங்களா தோனியை? ஆமாம், எங்கே பார்த்தீங்க? ஸ்க்ரீனில். எங்கே? ஸ்க்ரீனில் தான் பார்த்தீங்களா? விளையாட வரலையா? ஆமாம். ஓகே, மிஸ் பண்ணுறீங்களா அவரை? ஆமாம். ஓகே, இன்னைக்கு சென்னை மேட்ச் எப்படி விளாண்டாங்க? குட். வைப் செம்மையாக இருந்துச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் டே மேட்ச்னால சூடு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் ஃபேன்ஸோட எனர்ஜி அதுக்கும் மேலே பயங்கரமாக இருந்தது. ஸ்டார்டிங் அட்மாஸ்ஃபியர்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அது ஸ்பிட்ச்சு ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் என்ன விஷயத்தில் பெட்டராக இருக்காங்க நம்ம சென்னை டீம்? பேட்டிங்காக பவுலிங்கா? என்ன கேட்டிங்கன்னா நான் ஸ்டில் பவுலிங் தான் சொல்லுவேன். பவுலிங் நம்ம ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. அதுவும் அந்த துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித்லாம் நல்லா போடுறாங்க. அவங்க கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். சில நாள் நல்லா போடுறாங்க, சில நாள் வந்து கொஞ்சம் அப்படி. தோனி அவர்களை பார்த்தீங்களா? தோனியை பார்க்கல. நான் தோனிக்காக வரல, அது நான் சொல்லிடுறேன். நான் சிஎஸ்கேக்காக வந்திருக்கேன். சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே நல்லா ஆடி ஜெயிச்சாலே எனக்கு போதும். உள்ளேன்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நினச்சி சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுவும் இந்த 135 அடித்தாங்க 6 அதனால ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க சொல்லவும். பவுலிங் நம்ம இதில் பயங்கரமாக இருக்காங்களா? பேட்டிங் நல்லா பண்ணுறாங்களா? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதே அளவு அந்த எஃபிஷியன்சியோடு வந்து நம்ம அடுத்தடுத்த மேட்ச் விளாண்டாங்கன்னா ஃபைனல் போயிடுவாங்களா? கண்டிப்பாக போயிடுவாங்க. அந்த எஃபிஷியன்சி சிஎஸ்கேட்ட இருக்கும் கண்டிப்பாக.
அதனால் கண்டிப்பாக போயிடுவாங்க. எனக்கு யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? வேறு யாருக்காக? தோனிக்காக மட்டும்தான். சென்னைக்காண்டி வரல. சென்னைக்காக தோனிக்காக மெயினாக. நீங்கள் அவரை நேரில் பேட்டிங் பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்க்கல, பார்த்ததில்ல இது வரைக்கும். இன்னைக்கு பார்க்கணும்னு நினச்சேன், பட் முடியல. பட் சிஎஸ்கே ஜெயிச்சது ஹாப்பி. ஸோ வந்து ஃபைனலில் சென்னை ஜெயிக்குமா? என் மனசுபடி கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது. ஜெயிக்கணும். நம்ம நினச்சது நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த லாஸ்ட் விக்கெட்டு டோனி வரணும்னு எதிர்பார்த்தோம். டோனி வரல. டோனி வந்திருந்தாருன்னா இன்னும் சந்தோஷம். மக்கள் அதுதான் எதிர்பார்க்க. அந்த லாஸ்ட் விக்கெட்டுக்கு அவர் வந்திருக்கணும்னு நாங்கள் எல்லோரும் மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்தோம். கடைசியில் அவர் வரல. வந்திருந்தாருன்னா இன்னும் சமமாக இருக்கும். நம்ம செமி ஃபைனலில் மேட்ச்சு கப்பு எடுக்கணும். இது ஜெயிச்சதே ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டு டோனி வரணும் எதிர்பார்ப்பு தான். சொல்லுப்பா. 7க்கு 6 கன்ஃபார்மாக வரும்ண்ணா. அது வேணால் நினச்சேன். 7க்கு 6 நம்ம வரணும். அது வேணால் கன்ஃபார்மு. உள்ளே நம்ம நினச்ச மாதிரி நடந்தது. வந்தாங்க, எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. இது சந்தோஷம். ஆனால் டோனி மட்டும் தான் வரல. மக்களோட எதிர்பார்ப்பு ஜெயிச்சிட்டோம். டோனி வரணும் பார்த்தா நான் வரல. ஆனால் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க, ஜெயிச்சோம். இடையில ஜடேஜா வந்து அவுட் ஆனதுக்கெல்லாம் கொண்டாடினாங்களாமே சிஎஸ்கே அடுத்து தோனி வர போறாரு. அதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. அந்த அவுட் ஆனதுக்கு மக்களோட எதிர்பார்ப்புனா தோனி வரணும் தான். அந்த இடத்துல நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் டோனி வரல. ரிஸ்வி தான் வருவான்னு நினச்சி நாங்கள் எதிர்க்கே பார்க்கல. அவர் இம்பாக்டாக வந்தது எங்களுக்கு சத்தியமாக இது பண்ணல. ஆனால் ஜடேஜா கொண்டு வந்து எங்களுக்கு சத்தியமாக இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த எதிர்க்கு ஒரு 4 hour கொடுத்துருக்கணும், இல்லை 2 hour கொடுக்கணும். அது கொடுக்காதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொடுத்ததுனால அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்ப்புக்கு அதுதான். கன்ஃபார்மாக விளையாடுவார்ண்ணா. ஆனால் இன்னும் ஒன்று என்ன இப்போ இன்ஸ்டாலே நம்ம 10 வருஷம் விளையாடுவோம்னு நினச்சோம். ஆனால் அடுத்த மேட்ச் கன்ஃபார்மாக விளையாடுறாரு. அவர் வந்து நம்ம ஃபைனல் போன வருஷம் வந்த மாதிரி ஃபைனல்ஸில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்தா, இன்னொரு சந்தோஷம் கொடுத்தா மனசு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இன்ஸ்டாவில் என்னன்னா அடுத்த வருஷம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒன்று சின்ன காலுக்காக தான் அவர் வரமாட்டேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரு. ஆனால் கடைசி ரிவ்யூவில் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அடுத்த வருஷம் வருவார், நாங்கள் கன்ஃபார்மாக நம்புகிறோம். அடுத்த வருஷம் தான் லாஸ்ட் இயர் நாங்கள் எதிர்பார்ப்பு. இவ்வளோ நாள் மேட்ச் பார்த்துருந்தோம். நம்ம சச்சின் ஆடினார், ஆனால் லாஸ்ட்டில் வரைக்கும் கப்பு வாங்கி விடல. டோனி வந்து எல்லாருமே நம்மளுக்கு ஒரு தலை நிமிந்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டை. அவர் வந்து ஃபைனல் நம்மளுக்கு கப்பு வாங்கி கொடுத்தாரு. இது அடுத்த மேட்ச் வரணும்னு மக்களோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக வருவார். இல்லை, செகண்ட் இன்னிங்ஸில் மோயின் அலி ருத்ராஜும் கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பயே நினச்சேன் போர் ஆயிடுச்சு மேட்ச்சு, அதனால தோற்றுருவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் ருத்ராஜும் சமீர் ரிஸ்வியும் வந்து மேட்ச்சை முடிச்சு போயிட்டாங்க. ஆனால் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தலை வரல. ஏன் அவர் வரமாட்டாரு? யாரும் வரமாட்டார். விக்கெட் விழுந்தா தானே வருவார். கப்படுறாரு ப்ரோ. வீடியோவில் காமிச்சோம்னா விசில் கத்துறான்னு காது வலிக்குதுன்னு ஓடி போயிடுறாரு. செவரு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவர் தான் தெரியலையே. சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் வந்தால் ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு அவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. மூஞ்சியை காமிச்சாலே போயிட்டு போயிடுறாரு. நீங்கள் யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? தோனி. இன்றைக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து சென்னை பண்ணியிருக்காங்க. இதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஃபைனல் போவாங்களா? ஃபைனலில் வின் பண்ணிடுவாங்களா? வின் பண்ணிடுவாங்க, தன்னம்பிக்கை. ஃபைனல் போவாங்க, ஆனால் வின் ஆகலன்னு தெரில. ஏன்டா அப்படி சொல்கிற? டேய் நல்ல சொல்ல வேண்டியது. எல்லாரும் ஃபார்மில் இருக்காங்க. ஒரு 2 பேர் ரஹானே, தூபே கொஞ்சம் ஃபார்மில் இருக்கார். அவ்வளோ அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஷார்ட் ஒரு 50 மேலே அடித்தா வின்னாக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இடையில ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து தோனி தான் வருவார். தேவையில்லாமல் ஓடினார் ப்ரோ, அதனால தான் அவுட் ஆனார். திடீர்னு நடுவில் வந்துட்டு திரும்பி ஓடுறாரு. ஜடேஜா அவுட் ஆகணுன்னே தோனி தான் வருவார்னு பார்த்தா ரிஸ்வி வந்துட்டார். ரிஸ்வி வந்து மேட்ச் 2 பேர் பார்ட்னர்ஷிப் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிச்சு. ஜடேஜா அவுட் ஆனதை வந்து உள்ள ஸ்டேடியத்தில் கொண்டாடினாங்களா? சந்தோஷப்பட்டாங்களா? ஆமாம், தோனி வருவார் அடுத்து. வரல, அவ்வளோதான். சரி பண்ணி பாட்டிட்டாங்க. மேட்ச் நல்லா தான் போச்சு ப்ரோ. கொஞ்சம் லைட்டாக எல்லா மேட்சும் பார்க்குற மாதிரி நீங்கள் த்ரில்லாலாம் இல்லை. மேட்ச் ஓகே. எல்லாரும் கடைசியில் வரையும் டோனி வருவாங்க வெயிட் பண்ணோம். டோனி வரல. அது ஒன்று தான் ஏமாற்றம். மற்றபடி வின்னு எல்லாத்துக்கும் ஓகே தான். எப்பயுமே வந்து அவுட் ஆனால் மக்கள் ரொம்ப சேட் ஆவாங்க, சிஎஸ்கே மக்கள். ஆனால் ஜடேஜா அவுட் ஆகிறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாமே. ஆமாம், டோனி என்ட்ரியாக எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணோம். நானே என்ஜாய் தான் பண்ணேன். ஜடேஜா அவுட் ஆமாம், டோனி வருவார் நினச்சா ரிஸ்வி வந்தோன்னே எல்லாத்துக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா டோனி மேபி அடுத்த மேட்ச் வின் பண்ணுறோம் ஏதோ இருக்கும். ஏன்னா டோனிக்கு அஃபிஷியலாக சொல்கிறாங்க, தெரியல நமக்கு. அதனால எல்லாருமே டோனி எதிர்பார்த்தோம், டோனி பேட்டிங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் டோனினா எல்லோரும் எவ்வளோ கிரேஸுன்ட்டு. அதனால் எல்லோரும் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் டோனி வராது, அது மட்டும்தான். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு டீம் வந்து விளாட்ற அந்த விஷயங்கள் ஃபைனலில் ஜெயிக்க முடியுமா? ஓகே, போகலாம். ஏதோ எல்லாமே இருக்குது. பவுலிங் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி ஆனால் பவுலிங் எடுத்துச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப குவாய்ட்டாக போச்சு. ஏன்னா ரொம்ப போலிங் பிச்சாக இருந்துச்சு. ஸோ போலர்ஸ் தான் டாமினேட் பண்ணாங்க, அவ்வளோ பேட்டர்ஸ் யாரும் டாமினேட் பண்ணல. ஆனால் வந்து ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் தோனி வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இம்பேக்ட் பிளேயர் சமீர் ரிஸ்வி. யூஸ்வலி தோனி வந்தாலே அந்த ஸ்டேடியம் வந்து அதுவும் அந்த சவுண்ட் இருக்கும். இன்னைக்கு தோனி வரல. பட் தோனி எப்போலாம் ஸ்க்ரீனில் காமிச்சாலோ
அவங்க காது வலிக்காலோ கத்தினோம், நாங்களும் கத்தினோம். அதெல்லாம் இல்லை. ஆமாம் ஆமாம், உள்ளே இருக்கும் போது நாங்கள்லாம் இப்படி கேமரா பார்த்தாரு, நாங்கள் எல்லோரும் கத்தின மறுபடியும் இடி வச்சிட்டாரு. ஆமாம், அவர் ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன சொன்னால் அவுட் ஆனவுடனே வந்துடுவார் தோனி. இது எனக்கு என்ன நியாயம்? என்ன சென்னை டீமில் ஜடேஜா அவுட் ஆனதை எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்கள்? அது வந்து நிறைய பேருக்கு என்ன லாஜிக்னா, ஜடேஜா போனால் தோனி வருது அப்படிங்கிற லாஜிக். பட் ஜடேஜா போகுதுங்கிறது ஒரு மைனஸுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஜடேஜா வந்து ஃபினிஷர், போனதை ஃபைனல்ஸ் ஜடேஜாங்க தான் ஜெயிச்சோங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஜடேஜா போனால் தோனி வருவான், தோனி ஃபேன் அப்படிங்கிறதுனால ஜடேஜா போனோம், ரிஸ்வி போனோம் அப்படின்னு நிறையா சொல்லிங்க இருந்தாங்க. எப்பயுமே ஜடேஜா தான் போகணுன்னு இல்லை. நாங்கள் இன்றைக்கி என்ன வேண்டும், ஜடேஜா போகக்கூடாது, ஆனால் வந்து தூபே போனால் தூபே 6 அடித்தார், 2 6 தான் அடித்தார். இன்றைக்கி அவர் ஃபார்ம் இல்லை, ஆனால் அடித்தார். ஆனால் கேட்டோம் நாங்கள் அப்போல்லாம் வந்து ஜடேஜா வந்து அப்பயும் வந்து ஒரு கடைசியாக ஒரு 6 ஒரு 4 அடித்தார் தூபே. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் தான் வந்து இன்னைக்கு ரொம்ப பேசிவாக அடித்தாருன்னு பார்த்தோம். இப்போ வந்து இப்படியே விளாண்டுறாங்க, இதே ஸ்கில்ஸ், இதே பயிற்சி, இதே எனர்ஜியோட போய் விளாண்டாங்கன்னா ஃபைனல் போவாங்களா? ஃபைனல் ஜெயிப்பாங்களா சென்னை? இதே போலிங் இதே இருக்கட்டும், பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இந்த மேட்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆர்சிபி வந்துக்கு செம்ம ஃபார்ம். மெயினாக கோலி வந்துக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக போகுது. போலர்ஸில் வந்துக்கு யார் கோலியை தூக்க போகிறா, அவுட் ஆக போகிறாங்க தான் பெரிய கொஷின் மார்க்காக போகுது நெக்ஸ்ட் மேட்ச். கோலிக்கு மேபி எல்பிடபிள்யூ பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ சிமர்ஜித் சிங் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு, அவரே போட விடலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்ததுண்ணா. ஓகே, தோனி அவரை பார்த்தீங்களா? இந்த டென்னிஸ் பேட்டை வச்சு பாடிக்கிறாருல்லண்ணா, அப்போ பார்த்தது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்பீங்களா? சரி, ஓகேம்மா. இப்போ வந்து இன்னைக்கு மேட்ச்சில் பேட்டிங் நல்லா பண்ணாங்களா, பவுலிங் நல்லா பண்ணாங்களா? பவுலிங் தான் நல்லா பண்ணாங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க. நீங்கள் யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? தோனிண்ணா. ஆனால் தோனியோட பேட்டிங் பார்க்க முடியல. ஓ, இவர் வரைஞ்சீங்களா? ஆமாண்ணா. நீங்கள் வரைஞ்சதா? ஆமாம். ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. தேங்க்யூண்ணா. ஓனா வரைஞ்சதா? ஆமாண்ணா. மேட்ச் வேறு லெவலாக போச்சுங்க, சூப்பராக இருந்தது. அடுத்த மேட்ச் இதே மாதிரி நாங்கள் ஜெயிக்க போகிறோம், கப்பும் எங்களுக்கு தான். எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் கப் அடிக்கும்? என்ன இதுக்கு மேலே என்ன நம்பிக்கை வேணும்? இதுதான் நம்பிக்கையே. ஆர்சிபி கூட அடுத்த மேட்ச் நடக்க போகுது, எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அடித்து ஜெயிக்க தான் போகிறோம், கண்டிப்பாக. இன்னைக்கான இதே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஃபைனல் சென்னை போவாங்களா, ஃபைனல் சென்னை ஜெயிப்பாங்களா? ஷூர் கப் ப்ரோ. ஏங்க அதை தானே சொல்கிறேன். ஷூர் கப் ப்ரோ. இதுக்கு மேல என்ன டீ-ஷர்ட்லாம் கழட்டிட்டு வா. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பிரதர், நீங்கள் யாருக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? தோனி. தோனி இறங்கியிருக்கணும், ஏன் இறங்கல? தலைக்கான வேலை இன்னும் இருக்குது, பின்னாடி இருக்குது. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, ரன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் எங்களுக்கு பசங்க ஆடணும்ல, பசங்களுக்காக காட்ஃபாதர் பின்னாடி இருந்து கைட் பண்ணாவே போதும். அதுவே போதும். ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஜடேஜா அவுட் ஆனதை வந்து சென்னை ஃபேன்ஸ் கொண்டாடினாங்கல்ல, தோனி வருவாருன்னு சொல்லிட்டு. அவர் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது எல்லாரும் இருக்கிற ஒரு இயல்பு தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதனால் அவர் வேலை கரெக்டாக படுத்தார், அவ்வளோதான். அவரெல்லாம் எதுவும் பண்ணலை. எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்தியான ஒரு தோனி வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு திருப்தியான ஒரு கேமை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அவரால் ஆட முடியலனா கூட பட் அவர் மூஞ்சில் ஒரு சின்ன வருத்தத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பிகாஸ் ஏன்னு கேட்டால் அவர் வந்து கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்சிபி கிட்ட ஜெயிச்சா தான் ஆக்சுவலி அவங்க செமியோ ஃபைனலோ இந்த கிரவுண்டில் ஆட முடியும். அதோட சப்போஸ் அப்படி வேறாச்சும் நெகட்டிவாக ஒரு ரிசல்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்ததுன்னா தோனியால் ஆட முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன். பட் அவர் மூஞ்சிலேயே கிளியராக தெரியுது. பட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வெரி ரொம்ப ஹாப்பி. கடைசி மூமெண்ட்டில் கூட எல்லா ஃபேன்ஸையும் பார்த்து எல்லாருக்கும் பால் தூக்கி போட்டார், கேப் தூக்கி போட்டார், டிஷர்ட் தூக்கி போட்டார். ஒரு தடவை ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துடணுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் அவர் மூஞ்சில் கிளியராக தெரிஞ்சுது. அது எங்களுக்கும் அவரை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. அவர் ஆட முடியலனா கூட ஃபேன்ஸை இன்றைக்கி மீட் பண்ணணுன்ற ஒரு தாட்டில் வந்திருக்கிறாருன்றது மட்டும் தெரியுது. ஆஸ் ஒரு தோனி ஃபேனாக ரொம்ப ஹாப்பி. ரொம்ப வைபாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரே சிஎஸ்கே ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி மேட்ச் வந்துச்சு. நல்ல பவுலிங் பண்ணாங்க, நல்ல பேட்டிங்கும் பண்ணாங்க கரெக்டாக. ஓகே, செமிஃபைனல் செலக்ட் ஆயிடுவாங்களா அடுத்து வேறு மேட்ச்லாம்? சிஎஸ்கே கண்டிப்பாக ஃபைனல். இப்போ விளாட்ற இந்த ஒரு எஃபோர்ட் வந்து ஒர்த்தாக இருக்குமா, இல்லை இதே விஷயத்த வந்து ஃபைனலுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியலாம். ஆர்சிபியோட மேட்ச் எப்படி இருக்கும் இந்த மேட்ச்? நாம் தான் ஜெயிக்க போகிறோம். கன்ஃபார்ம். தோனி பார்த்தீங்களா அவரை? விளாட்ற மாதிரி பார்த்தீங்களா? இது பண்ணிட்டு விக்கி கீப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. நான் நல்லாவே விக்கி கீப்பிங் பண்ணார் செகண்ட் கேப்டன். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சோண்டு சொதப்பல் ஆயிடுச்சு. யார், சென்னை டீமா இல்லை வேறு? சென்னை டீம். ஓகேங்க. தோனி அவரை பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இப்போ விளாட்ற மாதிரி விளாண்டாங்கன்னா செமிஃபைனல் ஃபைனலாக ஜெயிச்சிருவாங்களா சென்னை? கண்டிப்பாக. எப்படி சொல்கிறீங்க?
ஆர்சிபி ஜெயிச்சா சின்னசாமியில் இன்னும் ரன் ரேட்டோட நம்ம எஸ்ஆர்எச் எல்எஸ்ஜியோட ஜெயிச்சு ஃபைனல்ஸில் கேகேஆர் ஆர்ஆர் இல்லை இன்னொரு டீமோட ஜெயிக்கலாம். ஆர்சிபியோட ஜெயிச்சிருவாங்களா? 50-50 ஃபார்மில் இருக்காங்க ஆர்சிபி. அதான் அதனால 50-50. இது வந்து பிளேயர்ஸ் கொடுத்தாங்க, தூக்கி போடப்ப எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் தி மேட்ச் வாஸ் ரியலி ஃபன். தேங்க்யூ. ஓகே, உள்ள மேட்ச் எப்படி விளையாண்டாங்க நம்ம சென்னை டீம்? நல்லா விளாண்டாங்க. என்ன விஷயம் வந்து இதில் புதுசாக பண்ணாங்க நம்ம சென்னை டீம்? ஃபீல்டிங் கொஞ்சம் எல்லா டைமும் லைட்டாக ஒரு மாதிரி பண்ணுவாங்க. திஸ் டைம் ஃபீல்டிங் வாஸ் குட். இந்த வட்டம் ஃபீல்டிங் நல்லா. ஸோ இப்போ விளாண்ட மாதிரியே நம்ம விளாண்டாங்கன்னா செமிஃபைனலில் சென்னை செலக்ட் ஆவாங்களா? இப்போ விளாண்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமை ஈஸியாக ரன்ஸ் எடுக்க விடாமல் பண்ணிட்டா தே கேன் கோ டு ஃபைனல்ஸ். ஸோ ஃபைனல் சென்னை ஜெயிக்குமா? 60-40. 60% வின், 40 லாஸ். ஓகே, நீங்கள் தோனியை பார்த்தீங்களா? அவரை தோனி கீப்பிங் பண்ணப்போ பார்த்தேன். பேட்டிங் வரல. மேபி வந்து ஜடேஜா அவுட் ஆனால் பேட்டிங் வந்து தோனி தானே வந்திருக்கணும். ஆமாம், ஓவர் ரொம்ப இருந்துச்சு. ஸோ தே லெஃப்ட் சமீர் ரிஸ்வி ஃபார் பேட்டிங் அண்ட் ஹீ டிட் ரியலி வெல். இன்றைக்கி நம்ம தோனி மட்டும்தான் பார்க்க முடியல, மற்ற எல்லாமே கரெக்டாக சிறப்பாக அமைஞ்சுது. ப்ளே ஆஃபுக்கு நமக்கு வர ஒரு சான்ஸும் நமக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா சிறப்பாக இருந்தது மேட்ச். நாளைக்கு ஆர்சிபியோட மேட்ச் எப்படி ஃபீல்? கண்டிப்பாக அது ஒன்றும் நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஆர்சிபி கூட வின் பண்ணிடுவோம். ப்ரெஷர் இல்லாத கேமாக இருக்கும், ஈஸியாக வின் பண்ணிடுவோம். தோனி அவரை பார்த்தீங்களா? தோனி பார்த்தோம். எங்களுக்கு பால்லாம் தூக்கி அடித்தார். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கல. ஸ்டாண்டில் எல்லாருக்கும் டிஷர்ட்டும் பாலும் அடித்தார். அவர் கையாலே போட்டார். மேட்ச்சு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. தலாமாஸ் தோத்துட்டோம், பரவாயில்ல. ஆனால் லாஸஸ்லேருந்து எப்படி லேர்ன் பண்ணணும். எங்கள் பவுலிங் டிபார்ட்மெண்ட் நல்லா தான் போச்சு, கொஞ்சம் பேட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிடணும். ஆனால் டாப் 2ல் தான் இருக்கும், குவாலிஃபை ஆகிடுவோம். ஸோ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த டீம் ஸ்பிரிட்டை வச்சுட்டு நல்லா கேம் ஆடினாலே ஜெயிச்சிருவோம் கப்பை. நல்ல டீம் தம்பி, நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரியா ப்ரோ? சென்னை செலக்ட் ஆகும், சென்னை ஃபைனல் போகுமா இல்லை நீங்கள் சொல்ல டீம் ஃபைனல் போகுமா? எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தான் ஃபைனல்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, டேலண்டட் பிளேயர்ஸ் தான் ஃபைனல் போவாங்க. சென்னையில் டேலண்ட் வந்து 3-4 பேர் தான் இருக்காங்க. அப்பப்போ தான் கிளிக் ஆகுது. சரியா, அதை நீ 1000 தான் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தோனின்ற ஒருத்தர் மட்டும் பிராண்டு கிடையாது. அதே சமயம் வந்து சிவம் துபே ஒரே ஒரு பேட்டர் மட்டும் கிடையாது. எஸ்ஆர்ஹெச்சில் ஓப்பனிங்லேருந்து வாயை கிழிப்பானுங்க. சிஎஸ்கே 16வது ஓவருக்கு அப்புறம் தான் அடிக்கலாமானே யோசிப்பாங்க. சரியா, அதான் ஓகேவா. இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி பிராண்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வச்சுட்டு கப்புலாம் அடிக்கிறது இந்த வருஷம் சாத்தியமே கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம். கொஞ்சம் தமிழ்நாடு பிளேயர்ஸும் எடுக்கணும், ஃப்ரான்ச்சைஸும் சொல்லிக்கலாம். மற்றபடி யங் பிளேயர்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மெகா ஆக்ஷனில் அதை டார்கெட் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஸ்பிரிட், சமீர் ரிஸ்வி வரும்போது தோனின்னு எல்லாரும் கத்துறாங்க. ஒரு டீம் கேமு தோனி வரும்போது அடிக்கணும். அதை விட்டு தோனி மிச்சவங்களாம் அவுட் ஆனோம், தோனி வரணும்னு சொல்லிட்டு அது தப்பு. எல்லா மேட்சுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மிச்ச பிளேயர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் காண்டு இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே டீம் ஸ்பிரிட் இல்லை. லோ ஸ்கோர் ஆர்ஆர் வந்து லோ ஸ்கோர் தான் அடித்தாங்க. நம்மளோட பேட்டிங்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு. அதனால வந்து பொறுமையாகவே நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம். வின் பண்ணதுனால இப்போ பிளே ஆஃப்க்கு வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்.